வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஹம் எதனால் உருவாகுது, அந்த உருவாகிற ஹம் எப்படி நாம் ரெடியூஸ் பண்ணுறது அல்லது கம்ப்ளீட்டாக குறைக்கிறது எப்படி, அதை பற்றிய வீடியோ தான் இப்போது 2-3 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹம் எதனால் உருவாகுது, ஹம்னா என்ன, ஹம்னா ஒரு 50 ஹெர்ட்ஸ் ஏசி சிக்னல், நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சிக்னல் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சிக்னல். அது பவர் சப்ளையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி செகண்டரிக்கு வரும். அதுக்கப்புறம் டயர்டு மூலிமா ரெக்டிஃபை ஆகும், ஒரு கண்டென்சரில் ஃபில்டர் ஆகும். இது லாஸ்ட் கிளாஸில் இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு டே பிஃபோர் இல்லையா, அந்த ஒரு வீடியோ பாருங்கள். அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தென் அதில் ரெக்டிஃபயர் இருக்கும். ரெக்டிஃபயர்னால் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், இப்போ IN4007, IN540228 6 amps டயோட் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த டயோடெல்லாம் LF டயோடு, லோ ஃப்ரீக்வன்சி ரெக்டிஃபயர். அப்போது வரக்கூடிய செகண்டில் வரக்கூடியதில் என்ன வரும், உங்களுக்கு ஏசி வரும், ஸ்டெப் டவுன் ஏசி வரும், 50 ஹெர்ட்ஸ் ஏசி வரும். ப்ரைமரியில் 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் ஏசி, செகண்டரியில் ஸ்டெப் டவுன் ஆகி 12 வோல்ட்டோ அல்லது 24 வோல்ட்டோ ஏசியாக ஸ்டெப் டவுன் ஆகிரும். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், சம் ஹார்மோனிக்ஸ் இருக்கும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுற முடியாது. எதனால், இந்த டயோடுனால். இந்த டயோடு LF ரெக்டிஃபயர், லோ ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ரெக்டிஃபை பண்ணும், அந்த ஹை ஃப்ரீக்வன்சியை ரெக்டிஃபை பண்ணாது. அந்த ஹை ஃப்ரீக்வன்சி இந்த ரெக்டிஃபயரை தாண்டி இந்த கெப்பாசிட்டிக்கு வரும். இந்த கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ண கெப்பாசிட்டி நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஒரு லோ ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ஹை ஃப்ரீக்வன்சியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சி ஹிஸ்ஸுங்கிற சவுண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நான் போலார் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும். இதில் போலார் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்ட் ஆம்பியரை பொறுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூவை கூட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன தான் காஸ்ட்லியான ஒரு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணாலும் சரி, லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணாலும் சரி, ஹம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. பின் ட்ராப் சைலண்ட் இருக்கணும், அதுதான் நோக்கம். அப்போ ஹம் எதனால் வருது அப்படிங்கிற பற்றி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். தென் அடுத்தபடியாக என்ன சொன்னோம், உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டர் பற்றி ஃபில்டர் சர்க்யூட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஓகே, ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவதுங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ பாருங்கள், இதுதான் சர்க்யூட். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஒரு பிளாக் டயக்ராம். இது ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு டிஸ்பிளே சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பேனலில் மூவிங் டிஸ்பிளே, ஆடியோ லெவல் இண்டிகேட்டர், தென் ஒரு ஃபேன் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்கும். இந்த ப்ளூடூத் மாடியூலில் தேவையான ஆப்ரேட்டிங் வோல்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ ஆம்பிளிஃபயர் ஆகட்டும், பிடி ஆகட்டும், சப்ரி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு போர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தபடியாக பவர் சப்ளையில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல பவர் ஆம்னு 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாக் டயக்ராம் இல்லையா. இதில் 2ல் என்னன்னா, ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு சப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் ஆம்பிளிஃபயர் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படி அசம்பிள் பண்ணும் பொழுது பாருங்கள், மார்க்கெட்டில் இத்தனை விதமான போர்டு இருக்குது. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் இத்தனை விதமான போர்டு இருக்குது. இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. பட் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே காமிக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. பிடி போர்டுனா 10 மாடல் இருக்குது, ப்ரீ ஒரு 10 மாடல் இருக்குது, ஈக்குவலைசர் பிடினா அதில் ஒரு 4 மாடல் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் போட்டிருக்காங்க. எல்லா கம்பெனிக்காரங்களும் பெஸ்ட், இவங்களது நல்லா இல்லை, இவங்களது நல்லா இருக்கும், பெஸ்ட்டு குட் அப்படின்லாம் பிரச்சனையெல்லாம் கிடையாது. அப்போ என்ன நடக்குது, ஏன் நிறைய இடத்துல கேட்குறாங்க. சில இடத்துல போய் கேட்கும்போது, எனக்கு இந்த பிடி போர்டு தான் வேணும், இந்த சரவுண்ட் போர்டு தான் வேணும், இந்த பவர் ஆம்ப் வேணும் அப்படின்னு ஏன் என்ன காரணம் தெரியாது. ஆனால் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் என்ன பண்ணணும்,
இந்த மேட்சிங் சர்க்யூட்டை கிரியேட் பண்ணணும். லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, ஒரு மேட்சிங் சர்க்யூட்டை கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று அது பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணணும், பவர் சப்ளை ஒரு 24 ஆகட்டும், 18 வோல்ட் ஆகட்டும், 12 வோல்ட், எப்படி ஒரு பவர் சப்ளை வந்தாலும் இதில் வர்ற அவுட்புட் ஒயர் என்ன ஒயர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இதில் கொடுக்கக்கூடிய ஒயர் எப்படின்னா நல்ல திக்கு ஒயராக இருக்கணும். குறிப்பாக ப்ளஸ் ஒயர் அப்படின்னா ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் ஒயர் அப்படின்னு சொன்னால் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிங்க. கடைசி வரைக்கும் அதையே யூஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கணும், பாசிட்டிவ் ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கணும். சப்போஸ் டூயல் பவர் சப்ளையாக இருந்தால் நீங்கள் கிரவுண்டு கொடுக்கக்கூடிய ஒயர் ப்ளூ ஆர் க்ரீன் செலக்ட் பண்ணிங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க வேண்டாம். அப்போ தான் ஃபியூச்சரில் இந்த செட்டு மறுபடியும் சர்வீஸ்க்கு வந்தால் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். ட்ரபிள் ஷூட்டிங் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க, அசம்பிள் நியூ காமர்ஸ் பண்ணும்போது என்ன செய்கிறாங்களாம், இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரிப்பன் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்பன் ஒயரில் லைட் இருக்குது, திக்கு இருக்குது. பட் எது வந்தாலும் சரி நிச்சயமாக சூட்டபிள் கிடையாது. பெரும்பாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அதனால் இந்த ஒயர் வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு கலர் கோடில் ஒயரு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆக்சுவலாக ஆம்பிளிஃபையர் பர்ஃபெக்டாக ஹம்மே வராமல் பண்ணணுன்னா 1 ஸ்கொயர் mm. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒயர் இருக்கும், திக்கு ஒயர் இருக்கும். இந்த ஒயரில் டிஃப்ரெண்ட் கலர் எல்லாமே கிடைக்கிது மார்க்கெட்டில். நீங்கள் அந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒயர் தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஒன். நல்ல குவாலிட்டி வரும். இன்னும் சொல்லப்போனால் சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் யூஸ் பண்ணணும். ஹூக் அப் ஒயர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அதுதான் பெஸ்ட் ஒன். பட் இன்றைக்கி நவடேஸ் நாம் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் விட்டுட்டு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒன்று வித்தவுட் ஹம் இல்லாமல் ஒன்று பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போது பவர் சப்ளைனால் வரக்கூடிய ப்ராப்ளமெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதில் இருக்குது, இது STK 4231, இது 4191, 4141 இப்படியெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டு 5200, 1943 இந்த பேரெலாம் யூஸ் பண்ணுவோம். FET யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் ஆப்ரேட்டிங் வோல்ட் 28 வோல்ட் 30 வோல்ட். இப்போ STK 4141 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் எவ்வளவு, டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் கொடுத்துருக்கோம். அது ஒரிஜினல் ஐசிக்கு மட்டும்தான். இம்போர்ட்டட் சான்யோ ஜப்பான் அதுக்கு மட்டும்தான். மற்றபடி சைனீஸ் பீஸுக்கு அது பொருந்தாது. அப்போ எவ்வளோ வோல்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா 18 வோல்ட்டு தான் கொடுக்கணும் இந்த STK 4141க்கு. ஒருவேளை அதிகமாக வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா இது ஃபெயிலியர் ஆயிரும். சில நேரத்தில் ஹம்மு வரலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஐசி மூலியமாக ஒரிஜினல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த லெவலுக்கு கொஞ்சம் வோல்ட்டை குறைச்சி கொடுக்குறது நல்லது. இதே மாதிரி தான் எல்லா ஐசிக்கு பொருந்தும். இப்போ இந்த அப்போது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நியூ கமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்வூஃபருக்கு நல்ல சப் அவுட்புட் வரணும், வாட்ஸ் பவர் வரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு வோல்டேஜ், அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். STK 414 கொடுத்தா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் உங்களுக்கு சிம்பிளாக 12 வோல்ட் சப்ளை எல்லாம் மிங்கிள் பண்ணிடுவாங்க. எப்படி சிங்கிள் பவர் சப்ளை, டூயல் பவர் சப்ளை எல்லாம். பவர் சப்ளைக்கு டூயல் பவர் சப்ளை வரதெல்லாம் கொடுத்துட்டு சிங்கிள் பவர் சப்ளை கொடுப்பாங்க. ஸோ இப்படி என்ன ஒரே கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதனால் மெல்ல டெவலப் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய ஹம் எப்படி வரும், எலிமினேட் பண்ணுற மெத்தேட். ரெண்டாவது ஒரு ஃபில்டர் சர்க்கியூட், பைப் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணலாம், HF LF ஃபில்டர் யூஸ் பண்ணி ஹம் ரெடியூஸ் பண்ண முடியும், இல்லை ஹம்மை இல்லாமல் பண்ண முடியும். அடுத்தபடியாக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்டு இருக்கும்போது எது கரெக்ட் ஒன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு பேர் தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு பேர். இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்புட் இம்பிடன்ஸ் இவ்வளவு இருக்குது. அப்போ அதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட லெவல் இப்படி இருக்கணும், மேட்சிங் இருக்கணும். அப்போ அவுட்புட் ஒரு கெய்னரோட அவுட்புட் இவ்வளவு இம்பிடன்ஸ் இருக்கும். அதேமாரி பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டிங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் இன்புட் இவ்வளவு இம்பிடன்ஸ்னு இருக்கும், பவர் ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் இவ்வளவு இம்பிடன்ஸ்னு இருக்கும். அந்த இம்பிடன்ஸுக்கு மேட்சிங்காக தான் நம்ம ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் எதை ஒன்று ஆட் பண்ணுவோம், இத்தனை ஓம்ஸ் அப்படின்னு. அப்போது ஐசி மேனுஃபேக்சரர் தெளிவாக கொடுத்துருக்காங்க, இந்த ஐசியோடைய அவுட்புட் எவ்வளோ இம்பிடன்ஸுக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ போர்டு இருக்குன்னா இந்த மேட்சிங் சர்க்யூட்னா ஏன் ஆகிறதில்ல?
இப்போ உதாரணமாக ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு, சிவியராக ஹம்மு வருது. என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு போர்டாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. ஒரு போர்டை மாற்றணுன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இம்பிடன்ஸ் மிஸ்மேட்சிங் முதல்ல அசம்பிள் பண்ணினதில்ல. இப்போ இதை போட்டோன்னா ஓகே. சில பேர் நினைப்பாங்க 2 டிரான்சிஸ்டர் வர்றதுல கெய்னரில் 4 போட்டால் நல்லா இருக்குமா, கெய்னர் ஐசி போட்டால் நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம். முதல்ல இம்பிடன்ஸ் மேட்சிங் அதை மல்டிமீட்டரில் கண்டுபிடிக்க முடியாது. வோல்ட் பார்க்கலாம், ஆம்பியர் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். இம்பிடன்ஸ் மீட்டர்னு ஒன்று இருக்குது, அது இருந்தால் மட்டும்தான் செக் பண்ண முடியும். காஸ்ட்லி, அதனால் அதை வச்சு தான் நம்ம அசம்பிள் பண்ணணுன்னா முடியாது. இம்பிடன்ஸ் மேட்சிங்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. ஈக்குவலைஸ்லேருந்து பிடியிலேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம், விலை ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நிறைய ஐசி இருந்தால் நல்லாயிருக்கும், நிறையா டிரான்சிஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டிங்கன்னா ஹம்மு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு மேட்சிங் சர்க்யூட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது ட்ரையல் அண்ட் எரர் மூலியமாக தான் முடியும். நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ண வேணாம். சில பேர்லாம் 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று 5 ஆம்ஸ், ஒரு 8 ஆம்ஸ், ஒரு 10 ஆம்ஸ். அப்புறம் தனியாக ஒரு ஃபேனுக்கு தனியாக ஒரு 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், இப்படியெல்லாம் வேண்டியதில்லை. மார்க்கெட்டில் இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்துருச்சு. அது நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி டொராய்டல் டைப் வந்துருச்சு. டொராய்டல் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேட்சிங் சர்க்யூட் இருக்கும். ஓகேவா? எப்படிலாம் எடுக்கலாம், ஒரு பவர் ஆம்பிளிஃபையருக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வோல்ட்டு கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் காஸ்ட்லி. ஏன்னா கஸ்டமர் என்ன பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறாங்களோ அந்த பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? பட் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும், ஹம் என்னென்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன் ஆஃப் த ரீசன், ஒவ்வொரு போர்டுக்கும் இன்புட் இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஒயர் என்ன யூஸ் பண்ணும், 1² mm யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் யூஸ் பண்ணுங்கள். கலர் கோடு யூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது, பெரும்பாலும் 100K யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். கொஞ்சம் 100K வேண்டியதில்லை, 47K யூஸ் பண்ணுங்கள், 22K கூட யூஸ் பண்ணுங்கள். ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் மாதிரி இருக்கணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 100K கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, அதில் வால்யூம் ரைஸ் பண்ணுவாங்க. வால்யூம் ரைஸ் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலுடைய ஆஃப் போர்ஷன் ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் வேரியேஷனே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 100K கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குவார்ட்டர் ஆஃப் மட்டும் அளவு குவார்ட்டர் மட்டும்தான் வேரியேஷன் ஆகும், அதுக்கப்புறம் வேரியேஷனே ஆகாது. அப்புறம் எப்படி கண்ட்ரோல்? அதனால் 47K அல்லது 22K யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சிக்னல் கப்ளிங் பண்ணுற எல்லா இடத்துலையுமே அவுட்புட் டு ஸ்பீக்கரை தவிர எல்லாத்துலேயும் என்ன யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக இந்த மாதிரி சீல்டு ஒயர் யூஸ் பண்ணுங்கள். சீல்டு ஒயரில் 1+1 1+2 இந்த மாதிரி ஒயர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதுதான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாருமே ரிப்பன் ஒயர் வாங்க வேண்டியது. இந்த ரிப்பன் ஒயர்லேருந்து அப்படியே கரெக்டாக 1 மீட்டர் ஒயரையே உள்ளுக்குள்ளே ஒயரிங் பண்ணுவாங்க ஸ்பீடாக. ஓகே, கண்டிப்பாக அம்மா வரத்தான் செய்யும். ஓகேங்களா? சில பேர் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் வந்தோடனே அந்த கிரவுண்டை அங்கேயே பாடி கிரவுண்டில் ஸ்க்ராப் பண்ணி சால்ட்ரு பண்ணுவாங்க. அது எல்லா சர்க்யூட்டுக்குமே ஒத்து வராது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெகட்டிவ் ஒயர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லூப், நெகட்டிவ் லூப் எல்லாம் கரெக்டாக ஒட்டுக்காக வரணும். அப்போ தான் ஹம்மு வராது. ஓகே, அப்போது இம்பிடன்ஸ் மேட்சிங்னு ஒன்று இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் எப்படி மேட்ச் பண்ணணும்னு இருக்குது. பவர் ஆம்பிளிஃபையரில் எந்த பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிங்கன்னு வேணும். உதாரணமாக STK 4141 அப்படின்னா அதுக்கு 18 வோல்ட் DC தான் கொடுக்கணும். அப்போ 15015 இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் யூஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டி ஆட் பண்ணும்போது 18 வரும். சூட்டபிளாக இருக்கும், வால்யூம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல குவாலிட்டி இருக்கும், ஹீட் ஆகாது, ஹம்மு வராது. ஓகே, ஸோ இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் கொடுத்துட்டிங்கன்னா சப்புக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 4141 அதை மானோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் வோல்ட்டு சேமாக இருக்கும், பிரச்சனை வராது. ஸோ சப்பு பொறுக்கு ஒரு 30 வோல்ட்டு கொடுத்து, ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு ஒரு 18 வோல்ட் கொடுத்து அல்லது 24 வோல்ட் கொடுத்து இந்த மாதிரிலாம் மிஸ்மேட்சிங் பண்ண வேண்டாம், ஹம் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் பவர் சப்ளை கனெக்ஷன் கொடுங்க. ஹம்மு வருதா வரலையா முதல்ல முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போர்டை ஆட் பண்ணணும். இப்போது பவர் சப்ளை ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையருக்குள்ளே ஹம்மு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பவர் சப்ளையில் ஃபால்ட்டாக பவர் ஆம்பிளிஃபையரில் ஃபால்ட்டாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும்.
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பவர்ஃபுல்லான கிளாஸ் வால் 1, லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 கிளாஸில் 10 மினி ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். நான் சொல்கிறது யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், படிப்பு தேவையில்லை. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 முடித்தா ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் கிடைக்கும். அடுத்தது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2 டிஃப்ரெண்ட்டாக ஒரு 10 ப்ராஜெக்ட் கிரியேட்டிவிட்டிவாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அதற்கு பிறகு நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம். குறிப்பாக செல்ஃபோன் ட்ரைனிங் படிக்கலாம், சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு குறைஞ்ச பயிற்சியில் 30 நாள் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக. நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே நல்ல ஒரு குவாலிட்டியான எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து என்னுடைய சேனல் பாருங்கள். சேனலுடைய நோக்கமே நீங்கள் எல்லாருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பல காரணங்களால் நிறைய பேர்த்தினால எலக்ட்ரானிக் கோர்ஸ் படிக்க முடியாமல் போயிருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுப்புகிற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நாம் 3 வகுப்பில் 3 கிளாஸ்லேயும் பார்த்தது ஹம் எப்படி வருது, வந்தால் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், காரணம் தெரிஞ்சால் தான் அரெஸ்ட் பண்ணுற மெத்தேடு தெரியும். அன்னெசரியாக காஸ்ட்லியான போர்டு, இந்த கம்பெனி நல்லாயிருக்கும், அந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்லாம் போக வேண்டியதில்லை. எதாக இருந்தாலும் ட்ரையல் அண்ட் எரர் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நானே வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் மார்க்கெட்டில் போர்டெலாம் வாங்கி அசம்பிள் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இது பெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்லி. அப்போது கம்பெனினாலேயோ ஐசினாலேயோ டிரான்சிஸ்டர்னாலேயோ விலை காஸ்ட்லியாக இருக்கனாலேயோ குவாலிட்டி வராது. ஓகே, குவாலிட்டி இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, அப்போது நமக்கு இம்பிடன்ஸ் மேட்சிங் ப்ராப்பராக தெரிஞ்சால் அது அனுபவத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஒரு இன்ஜினியராக, கஸ்டமருக்கு நல்ல ஒரு ஆம்பிளிஃபையராக நாம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சொன்னதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டூயல் பவர் சப்ளை ப்ளஸ் சிங்கிள் பவர் சப்ளை இருக்கிற மாதிரி மிங்கிள்டாக டிசைன் பண்ண வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு தகுந்த மாதிரி லோடு. சில பேர் பவர் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணிவிட்டு என்ன பவர் சப்ளை கொடுக்கலான்னு யோசிப்பாங்க. சிலர் பவர் சப்ளை ரெடி பண்ணிவிட்டு என்ன பவர் ஆம்பிளிஃபையர் போடலான்னு திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஓகேவா? ஒரு கரெக்ட் ரூட் வரும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஒவ்வொரு நாள் சில வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தொடர்ந்து வரும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.